Friends, welcome back to my channel Dhivis special. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து கோதுமை மாவுல வந்து சமோசா செய்ய போறாங்க. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். கடையில கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த கோதுமை மாவு தான் எடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் வைஃப் நம்பர் குவாலிட்டி 1 அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமை மாவு தான். கோதுமை மாவு வந்து இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிணைஞ்சி வச்சுக்கிறாங்க. மசால் பார்த்திங்கன்னா கோஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதுதான் வந்து மசாலுக்காக. ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வந்து வணக்கி விட்டுக்கணும். பொன்னிறம் ஆனது பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மூணையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும். வணக்கினதுக்கு பிறகு கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணக்கின பிறகு மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. சைமல்டேனியஸாக வந்து இந்த மாவு வந்து உருண்டை பண்ணி வைப்போம் இல்லைங்களா, சப்பாத்தி மாவுக்கு மாதிரி, அந்த மாதிரி நல்லா எல்லா மாவையும் வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சப்பாத்திக்கெலாம் மாவு பண்ணிடுவோம் இல்லைங்களா, மாவு வந்து தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மெலிசா உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மெலிசா வந்து சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சமோசாவுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து கோதுமை மாவும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவும் நம்ம தேய்ச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு அளவுக்கு வந்து நம்ம சுடாமல் லைட்டாக வந்து போட்டோனையும் வந்து திருப்பி திருப்பி போட்டு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். வந்து ஸ்லைஸ் பண்ணி சுட்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு கோன் ஷேப்பில் மடக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் மடக்கி அதுக்கப்புறம் இந்த எண்டில் மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்கை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதை நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே மடக்கணும் அப்படின்னா ஒரு கோன் சமோசா ஷேப்பில் வந்துடும். அதை வந்து நம்ம பேஸ்ட்டு தயாரிச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மடக்கி வச்சுக்கலாம். ஸோ சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே ஷேப்பில் வந்து இன்னொரு மடக்கிட்டு ஃபில்லிங் எடுத்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த சைடு மடக்கி இந்த சைடு மடக்குனீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் மாதிரி தயாரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சமோசா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சமோசா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இது சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு
திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவில் நம்ம சமோசா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் வந்து பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. சமோசா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது சமோசா. என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல்.